உங்கள் பேரில் ஒரு தப்பான அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்தக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அதில் சமயோஜிதமாக கடைசி நேரத்தில் தப்பிச்சு வரீங்க. தாய் வழி பாட்டி, தாய் வழி மாமா மாமி இவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஆனால் நீங்கள் பொதி சுமக்கணும். செய்யாத தப்புக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி சூழ்நிலை வருது. உங்களுடைய ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல தான் இருக்கார். 18 அக்டோபர் தான் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அது வரைக்கும் உங்களுடைய தொழில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பார் அழுதுட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் சாதகமாக இல்லைன்னு அர்த்தம். குரு சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா சந்தோஷம் இருக்காது, சுக வாழ்க்கை இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. குறிப்பாக உங்களுக்கு திருமணம், தாம்பத்திய சந்தோஷம் இருக்காது. இது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருந்தால் தான் சாப்பிட முடியும். நீங்கள் ஹோட்டலுக்கு போனாலும் உங்கள் நேரம் போனீங்கன்னா அங்கே போய் எல்லாம் பழசாக தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா அங்கேயும் போய் இட்லியும் தோசையும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சந்தோஷமான அனுபவத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான். என்டர்டெயின்மெண்ட்டுக்கான கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கோச்சாரத்தில் ஒழுங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கோச்சாரத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் அதுக்கு உண்டான பரிகாரத்தோடு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த சுக்கிர பயிற்சியை போட்டுட்ருக்கோம். உடனே எல்லோரும் வியூஸ்க்காக போடுறாங்க அப்படின்ட்டு. வியூஸ்க்காக போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குன்னு சில வேண்டாத டாபிக் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டால் எங்களுக்கு வியூஸ் வந்துடும். எங்களுக்கு வியூஸ்க்காக இல்லை, எங்களுடைய கடமை இதை உங்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி கூட நட்பு கிரகத்தினுடைய வீடு, சந்திரனுடைய வீடு. சிம்ம ராசி சூரியனுடைய வீடு. சூரியன் சுக்கிரனுக்கு நேர் எதிரி. ஏன்னா குரு டீச்சர் சூரியனுக்கு, சுக்கிரன் அசுரர்களுக்கு டீச்சர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகாது. அதனால் இந்த சுக்கிரன் எதிரி வீட்டில் போய் உக்காரதுனால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழப்பங்கள் என்ன மாதிரி குழப்பங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாத பிறப்பு. துலா மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இதில் செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வரார். அந்த சிம்ம ராசி அதிபதியான சூரியன் கன்னி ராசியில் புதனோடு சேர்ந்துருக்கார். இதில் புதன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த அமைப்பின் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் சுக்கிரன் தரக்கூடிய நற்பலன்கள், சங்கடமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரன் கேதுவோடு இணைய போகிறாரு சிம்ம ராசியில். கன்னி ராசியில் சூரியனும் புதனும் இணைந்துள்ளார்கள். செவ்வாய் துலாம் ராசியில் குருவின் பார்வையில் இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி வக்கரமாக இருக்கார். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் அக்டோபர் மாத கடைசியில் தான் புதன் விருச்சிகத்துக்கு போகிறார். புதன் விருச்சிகத்துக்கு, அதாவது கன்னியிலேருந்து துலாம், துலாத்துலேருந்து விருச்சிகம், இப்படி 2 இது போகிறதுனால
அக்டோபர் மாதம் வரைக்கும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் ஏற்படும். அது அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் 9 கன்னிராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகும்பொழுது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். அந்த பீரியட் வரைக்கும் எப்படி இருக்குது, அந்த அக்டோபர் 9ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள்? ஏன்னா செவ்வாய் குரு பார்வை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விசேஷம்னு நம்ம செவ்வாய் பயிற்சியில் சொல்லியிருக்கோம். அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் உங்களை அழைக்கின்றேன். வாருங்கள், உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம். மீனராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல போய் மறையிறாரு. 6ல் மறையிறது உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் அதுவே ஒரு நல்லது. ஏன்னா எதிரி மறையிறதுனால எதிரி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். உங்கள் பேரில் ஒரு தப்பான அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்தக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அதில் சமயோஜிதமாக கடைசி நேரத்தில் தப்பிச்சு வரீங்க. இதுக்கு தப்பிச்சு வரத்துக்கு யார் காரணமாக இருப்பான்னா, ஒன்றா உங்களுடைய நெருங்கிய தோழன் தோழி, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை. இவங்க தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் ஜாஸ்தி ஆச்சுன்னா சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்களாக இருந்தால், அதுவும் குறிப்பாக 35-40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த மெனோபாஸ் பிரச்சனைகள், இந்த யுட்ரஸ் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அது கடைசியில் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தினால் வரக்கூடிய தடுமாற்றமாக இருக்கும். வருமான குறைபாடு இருக்காது, வருமானத்தில் குறைவு இருக்காது, வருமானம் நல்லா இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள், குறிப்பாக தாய் வழி உறவுகள்னால் தாய் வழி பாட்டி, தாய் வழி மாமா மாமி, இவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஆனால் நீங்கள் பொதி சுமக்கணும். செய்யாத தப்புக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் 14 முதல் அக்டோபர் 9 வரை உங்களுடைய ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல தான் இருக்கார். 18 அக்டோபர் தான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அது வரைக்கும் உங்களுடைய தொழில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் குழந்தைகளை நினச்சி, குடும்பத்தாரை நினச்சி மனசில் ஒரு ஓரத்தில் கவலை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவராக இருந்தால் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காளி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். காளியை வழிபடுவதன் மூலமாக சுக்கிரனால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை தற்காத்து மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் குடும்ப நிம்மதியும் அமையக்கூடிய வாய்ப்பை அந்த காளி, அன்னை காளி ஏற்படுத்தி கொடுப்பாள். அதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு சுகத்தை மட்டுமல்லாமல், சந்தோஷத்தை மட்டுமல்லாமல், அனுகூலமான பலன்கள், அதாவது சுக குறைவிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட் சொல்லியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், செவ்வாய் பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், இந்த கிரகங்களுடைய கூட்டு பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான சுகத்தையும் சந்தோஷத்தையும் அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.